மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு முழுமையாக கேளுங்க. ஏன்னா இது உங்கள் தலையெழுத்தையே மாற்றி சொல்ல போகிற முக்கியமான கணிப்புங்க. ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமாக 100க்கு 100% நடந்தே தீருங்க. இந்த 3 நாளில் ஒரு குறிப்பிட்ட உறவால் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக, அதாவது ரொம்ப நல்லபடியாக மாறப்போகுதுங்க. இதை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்கள் வாயடைச்சு போக போகிறாங்க. அப்படி என்ன தான் நடக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த பதிவில் ஆழமாக பார்க்க போகிறோங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாகவே ரொம்ப போராட்டமான சூழ்நிலையில தான் நீங்கள் பயணிச்சுட்டு இருந்திருக்கீங்க. என்னடா வாழ்க்கை இது, நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு பல ராத்திரிகள் நீங்கள் தூங்காமல் கண் முழிச்சு யோசிச்சிருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் ரொம்ப நம்பினவங்க கூட உங்கள் முதுகில் குத்தின கதையெல்லாம் நிறையவே நடந்திருக்கும். நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அவங்கெல்லாம் உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் உதாசீனப்படுத்திட்டு போயிருப்பாங்க. பண கஷ்டம், மன கஷ்டம், தொழிலில் தடை, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு நிலையில் எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்த காலங்கள் எல்லாமே இப்போ மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்குதுங்க. அது மாற்றத்தோட உச்சகட்டம் தான். இந்த நாளில் இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. குறிப்பாக இதை சொல்லணும் அப்படின்னா ஒரு ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் அமைஞ்சிருக்குதுங்க. நான் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த 3 நாட்களில் நடக்க போகிற முதல் முக்கியமான விஷயம், ஒரு தடவை உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. அது என்ன உறவு அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இப்போ புதுசாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிற ஒரு நபராக இருக்கலாம், இல்லைனா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை ஒரு ரொம்ப தூரமான ஒரு நபராக கூட இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல ஒரு உயர் அதிகாரியாக இருக்கலாம், இல்லைனா தொழிலில் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு கூட்டாளியாக இருக்கலாம். சில பேருக்கு இது ஒரு காதல் உறவாக கூட மலர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது உங்களுக்கான கதவுகள் தானாக திறக்கும். இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே இவங்களோட சின்ன சின்ன உதவியால் இல்லை வழிகாட்டுதல்களால் சுக்குநூறாக உடஞ்சி போக போகுதுங்க. இவங்க உங்களுக்கு ஒரு ஏணிப்படியாக இருந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்க போகிறாங்க. இதனால உங்கள் மனசில் இத்தனை நாளாக இருந்த அந்த பாரம், அந்த தலைகணம் எல்லாமே மொத்தமாக இறங்க போகுது. 2வது முக்கியமான கணிப்பு என்ன அப்படின்னா, இந்த திடீர் முன்னேற்றத்தை பார்த்து உங்கள் சொந்தக்காரங்க, உங்களை சுற்றி இருக்கிற உறவினர்கள் ரொம்பவே பொறாமப்பட போகிறாங்க. அதனால் இவன்லாம் உருப்பட போகிறான், இவன்லாம் எங்கே நல்லா இருக்க போகிறான், இவன்லாம் எங்கே சாதிக்க போகிறான் அப்படின்னு உங்களை கேலி கிண்டல் பண்ணவங்க, உங்களோட ரொம்ப சந்தோஷமாக சாதாரணமாக உங்களை எடை போட்டவங்க எல்லாருமே உங்களோட வளர்ச்சி அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. யாரும் எதிர்பாராத அளவில் உங்களினுடைய வளர்ச்சி இருக்க போகுது. திடீர்னு உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த யோகத்தை பார்த்து அவங்க கண்ணு உங்கள் மேலே படுற அளவுக்கு ஒரு பொறாமை பார்வை உங்கள் மேலே விழும். நீங்கள் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட தேவையில்லை. இவன் இறைவனோட ஆசையும் கிரகங்களினுடைய முழு நலமும் பெற்று இப்போ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அவங்க என்னதான் பொறாமப்பட்டாலும், என்னதான் உங்களுக்கு சதி செய்ய நினைச்சாலும் அது எல்லாமே கூட உங்ககிட்ட நெருங்க முடியாதுங்க. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உண்மையாக செஞ்சுட்டு வந்தாலே போதும். இந்த முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க. 3வது விஷயம், பணவரவு. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு பெரிய பணவரவு வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப நாளாக வராதுன்னு நினச்சி கைவிட்ட ஒரு பணம் திடீர்னு உங்கள் கைக்கு வரப்போகுது. இல்லைனா உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனை அது மூலமாக பெரிய லாபம் கிடைக்கலாம். தொழில் செய்கிறவங்களுக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு பெரிய ஒப்பந்தம் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கிறது பல மடங்கு பெருக போகுதுங்க. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு
குறிப்பாக வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுற மேசராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்குங்க. இத்தனை நாளாக பணத்துக்காக நீங்கள் பட்ட கஷ்டம், பட்ட அவமானங்கள் எல்லாமே இனிமே தீரப்போகுது. பணம் உங்களை தேடி வரப்போகுது. அந்த பணத்தை நீங்கள் எப்படி சரியாக முதலீடு செய்யணும், சேமிக்கணும் அப்படிங்கிற புத்திசாலித்தனமான நேரத்தில் தான் இப்போ வந்திருக்குங்க. இந்த 3 விஷயத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடியே ஆகணும். எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த 3 நாட்களில் எல்லாமே மாறப்போகுது. உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஆரோக்கியத்தில், உங்கள் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒன்றா தெளிவாக பார்க்கலாங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியை போட்டு காட்ட போகுதுங்க. உங்களை அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு போக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்போ வேணால் கிடைக்குங்க. அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு அவசியம். அந்த தெளிவை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த கணிப்புகளை நான் இப்போ உங்களுக்கு ஆழமாக சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க போகிற அடுத்தடுத்த ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஒரு முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா உங்கள் ஆரோக்கியத்துலேயும் உங்கள் மனநிலையிலையும் நடக்க போகுதுங்க. இத்தனை நாளாக இனம் புரியாத கலக்கம் உங்களை அரிச்சிக்கிட்டு இருந்திருக்கு. சரியாக தூக்கம் வரல, வந்திருக்காது. பழைய நினைவுகள் எல்லாமே உங்களை அவமானப்படுத்துறது, இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிற பயம் உங்களை தூங்க விடாமல் பண்ணியிருக்குங்க. சில பேருக்கு அடிக்கடி தலைவலி, உடம்பு வலின்னு ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. ஏதோ ஒரு பெரிய பாரத்தை தலையில் ஏற்றி வச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு கிடைக்க போகுது. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு புது சுறுசுறுப்பு, இன்னைக்கு நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளே வருங்க. மன நிம்மதி முதல் அடித்தளமே அதுதான். உங்கள் உடலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்போ காணாமல் போயிடும். முடிஞ்சால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் தொழிலையும் ஏமாற்ற நினச்சவங்களோட முகமில்லையை கிழிச்சு மேசராசிக்காரங்க எப்போவுமே கொஞ்சம் வெளிப்படையாக தாங்க பேசுவாங்க. வெளியே ஒன்றுமே பேச தெரியாது. அது சாதகமாக இருந்துக்கிட்டு உங்கள் கூடவே இருந்து உங்களை பயன்படுத்திக்கிட்டு குழிப்பறிக்கிற வேலைகளை நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நடக்காது. நீங்கள் என்ன திறமைசாலின்னு உங்கள் மேலதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்குங்க. உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க அவங்க தோண்டின குழியில் விழ போகிறாங்க. தொழிலில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்க, குறுக்கு வழியில் உங்களை வீழ்த்த நினச்சவங்க எல்லாருமே பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாக போகுதுங்க. உங்கள் நேர்மைக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய பரிசை இந்த 3 நாட்களில் அந்த அங்கீகாரம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. 6வது முக்கியமான கணிப்பு, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு சுபகாரியத்தை பற்றி பேச மேசராசிக்காரர்கள் கல்யாண பேச்சு தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. இல்லைனா குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்கும். சில வீடுகளில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நல்ல செய்தி உங்களுடைய பாதுகாப்பு வருங்க. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர போறாங்க. வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான வேலைகள் ரொம்ப மும்முரமாக ஆரம்பிக்குங்க. உங்கள் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பெரிய பெரிய பெருமைகள் எல்லாமே தேடி வரும். அவங்க படிப்பில் நல்ல நிலைக்கு போகிறத பார்த்து நீங்கள் ஆனந்த கண்ணீர் விட போகிறீங்க. இந்த நிம்மதி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முகத்தில் தனிக்கலையை கொண்டு வர போகுது. இந்த 6 விஷயங்களை தாண்டி முக்கியமான சம்பவங்கள் இந்த நாட்களில் நடக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த குறிப்பிட்ட உறவு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது இந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல நேர்மையாக நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அது எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டமாகவே வருது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நல்லது நடக்கும்னு நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் சிந்தனை கண்ணீருக்கும் இறைவன் கொடுக்குற பலன்தான் இது. அதனால் வரப்போகிற மாற்றங்களை சந்திக்க தயாராக இருங்க. அந்த முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோட இன்னும் சில ரகசியமான பக்கங்களை தொடப்போகுது. அதை முழுசாக கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு புது நம்பிக்கை பிறக்கும். 7வதாக ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் சொந்த வீடு சொத்து சம்பந்தமாக நடக்க போகுது. வாடகை வீட்டில்
வீட்டில் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறோம், தலைமுறைக்குன்னு சொந்தமாக ஒரு சின்ன இடமாவது வாங்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கரை மேசராசிக்காரங்க இனி வாங்கக்கூடிய நாட்கள், அதற்கான வழிகாட்டுதல் கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக பார்த்து வச்சுருந்த நிலங்களை வாங்கிறதுக்கு அல்லது ஏதாவது தடைகள் இருந்தாமே அது எல்லாமே இப்போ விலக போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மேச ராசிக்காரங்க, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ அவமானங்கள், வலிகள், வேதனைகள்னு எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. இத்தனை நாளாக நமக்கு விடிவு காலமே வராதா, நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்காதான்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் தலையெழுத்தையே முழுசாக மாற்றி அமைக்க போகிற ஒருத்தர் உங்கள் வீடு தேடி வரப்போகிறாரு. அவர் யார், அவர் வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை கேட்கும்போதே உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மன நிம்மதியும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். ஏன்னா இது சாதாரணமான ஒரு மாற்றம் கிடையாது. உங்கள் தலைமுறையையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்க போகுது. மேசராசிக்காரர்களான உங்களினுடைய சுபாவம் பொதுவாகவே ரொம்பவுமே நேர்மையானது. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச உங்களுக்கு எப்பவுமே தெரியாது. யார் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம உள்ளது உள்ளபடி பட்டுன்னு பேசிடுவீங்க. உங்களினுடைய இந்த குணத்தையே நீங்கள் எக்கச்சக்கமான எதிரிகளை சம்பாரித்து வச்சுருப்பீங்க. நீங்கள் நல்லதுக்காக தான் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அது மற்றவங்களுக்கு தப்பாக போய் சேர்ந்து கடைசியில் நீங்கள் தான் கெட்டவன் அப்படிங்கிற முத்திரை உங்கள் மேலே மட்டும்தான் குத்தப்பட்டிருக்கும். யாருக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சாலும் தேவைப்படுற நேரத்தில் காசு பணம் கொடுத்து கூடவே நின்று உதவி செஞ்சாலும் அவங்க காரியம் முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி வீசிட்டு போனவங்கலாம் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. உங்களினுடைய இந்த நல்ல மனசுக்கு ஏன்பா கடவுள் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகளை கொடுக்குறாரு அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காமல் அழுதுருப்பீங்க. உங்கள் சொந்த பந்தமாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், கூட பழகினவங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களை ஏதோ ஒரு கட்டத்தில் ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க. காசு பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட மரியாதை அப்படின்னு ஒன்று இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற கசப்பான ஒரு உண்மையை ரொம்ப ஆழமாக உணர்ந்தவங்க நீங்கள். கையில் காசு தங்குறதே கிடையாது. வந்த காசு வந்த வழியாகவே போயிடுது. சேமிப்புங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குதுன்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியமோ அங்கீகாரமோ உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. எப்படியோ அடிபட்டு மிதிப்பட்டு உங்களினுடைய சுய முயற்சியால் மட்டுமே கொஞ்சம் முன்னுக்கு வர துடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இப்போ நெருங்கிருச்சுங்க. உங்களை சுற்றி இருக்கிற இருட்டு விலகி இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகுது. இந்த நேரத்தில் அந்த உங்கள் வீடு தேடி வரும் அந்த புதிய நபர் யார்? இது ஏதோ காத்து வாக்கில் சொல்கிற வார்த்தை கிடையாது. கிரகங்களோட சஞ்சாரமே உங்கள் ராசிக்கு இருக்கிற யோகமோ அப்படின்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது. அந்த நபர் யார் மூலமாகவோ உங்களுக்கு அறிமுகமாகலாம், இல்லைனா உங்களுக்கே தெரியாமல் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி வரலாம். அவர் உள்ள நுழையிற அந்த நிமிஷத்துல இருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை தரித்திரமும் எதிர்மறையான சக்திகளும் அடித்து விரட்டப்படும். இதுவரைக்கும் முடங்கி கிடந்த உங்கள் காரியங்கள் எல்லாமே எந்த தடங்களும் இல்லாமல் ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம், இல்லைனா வெளியாளில் ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் அவர் கொண்டு வர போகிற அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. அந்த நபர் உங்கள் வீடு தேடி வந்த உடனே முதல்ல நடக்க போகிற பெரிய மாற்றம் உங்களினுடைய பொருளாதாரத்தில் தான். இத்தனை நாளாக ரொம்ப கடன் தொல்லைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறைய ஆரம்பிக்கும். எங்கேருந்து பணம் வரும், எப்படி இந்த கடனை அடைக்க போகிறோம்னு ராத்திரி பகலாக தூக்கத்தை தொலைச்சிட்டு இருந்தவங்களுக்கு பணவரவுக்கான புது வழிகள் திறக்கப்படும். யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பணமாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய தொகையாக இருக்கலாம். அது
ரொம்ப சுலபமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பழம் கிடைக்காம எவ்வளவோ ஏமாந்துருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் பெரிய வெற்றியும் லாபமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த சண்டை சச்சரவுகள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் எல்லாமே அந்த ஒரு நபரினுடைய வருகைக்கு அப்புறமா அடியோடு மறைஞ்சிடும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல புரிதலும் அன்பும் அதிகமாகும். பிள்ளைகளால் மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிள்ளைங்க திருந்தி உங்களுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு நடந்துக்குவாங்க. வீட்டில் எப்பவுமே ஒரு சுபகாரிய பேச்சுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். கல்யாணம் ஆகாமல் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு நல்லபடியாக வரன் அமைஞ்சு ரொம்ப சீக்கிரத்தில் கெட்டி மேளம் கொட்டுற சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த குறையை நீக்கி வீட்டில் தொட்டில் சத்தம் கேட்கும். இந்த மாதிரி பல சுப காரியங்கள் அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் நடக்க போகுது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய பாடமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அந்த பாடங்கள் தான் இனிமேல் நீங்கள் எப்படி வாழணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த புதிய நபர் உங்களினுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பார். உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக மாறுவார். உங்களினுடைய திறமைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கு அவர் ஒரு பெரிய தூண்டுகோலாக இருப்பார். அவர் காற்ற வழியில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை தொடுவீங்க. உங்கள் தலையெழுத்து மாறுறதுக்கான ஆரம்ப புள்ளி இப்போது உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்க போகுது. இத்தனை நாளாக நீங்கள் செய்கிற தொழிலில் இல்லைனா வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. உங்களை விட தகுதியில் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாம் பெரிய நிலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஒரே இடத்துல அப்படியே தேங்கி நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு உணர்வு இருந்திருக்கும். உங்களை வேணும்னே ஒதுக்க நினச்சவங்க, உங்கள் திறமையை கொஞ்சம் கூட மதிக்காதவங்க மத்தியில் நீங்கள் ரொம்பவே புழுங்கி போயிருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. உங்கள் வீடு தேடி வரப்போகிற அந்த நபரால் உங்கள் தொழிலில் ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்போ இல்லைனா நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு எதிர்பாராத பெரிய பதவி உயர்வோ தேடி வரும். உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இந்த நபர் உண்மையிலேயே யார், அவர் எங்கிருந்து வர போகிறாரு அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். உங்கள் சொந்த பந்தத்திலேயே ரொம்ப வருஷமாக உங்களை விட்டு விலகி இருக்கிற ஒருத்தராக இருக்கலாம். உங்கள் மேலே இருந்த தப்பான புரிதலால் பேசாமல் இருந்தவங்க இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரலாம். அப்படி இல்லைனா சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கிற உங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லாத ஒரு முகம் தெரியாத நபராக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப உறுதி, அவர் உங்கள் வீட்டு வாசப்படியை மிதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அவர் கையில் கொண்டு வருவார். அந்த வாய்ப்பு பல வருஷமாக நீங்கள் தவம் கடந்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது இழுபறை பிரச்சனையாக இருந்தாலோ இல்லை பங்காளிகளுக்குள்ள சொத்து பிரிக்கிறதுல ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தாலோ அது எல்லாமே இனி ரொம்ப சுமூகமாக முடியும். ரொம்ப வருஷமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்குகளோட தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. உங்கள் நியாயமான பக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த உலகம் புரிஞ்சுக்க போகுது. அந்த புதிய நபர் கொடுக்க போகிற ஒரு சின்ன ஆலோசனை, அவர் செய்ய போகிற ஒரு சின்ன உதவி உங்கள் சொத்து பிரச்சனைகள் அத்தனைக்குமே ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வரும். இதுநாள் வரைக்கும் உங்களை ஏமாற்றி உங்கள் சொத்தை அபகரிக்க நினச்சவங்க எல்லாமே தானாக பின்வாங்குவாங்க. உங்கள் கைவிட்டு போன பொருட்கள் எல்லாமே பல மடங்கு லாபத்தோட மறுபடியும் உங்களை வந்து சேரும். உங்கள் கிரகநிலை இப்போ அவ்வளவு ஒரு அற்புதமான இடத்துல இருக்குது. உங்கள் ராசிக்கு கிடைக்க போகிற இந்த யோகத்தால் உங்களை ஏளனமாக பேசினவங்க, இவனால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு கேலி செஞ்சவங்க முன்னாடி ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ போகிறீங்க.
எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு பழக்கப்பட்ட உங்களுக்கு உங்களை தாங்கி பிடிக்க ஒருத்தர் கூட இல்லையே அப்படிங்கிற அந்த பெரிய ஏக்கம் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. உங்கள் வீடு தேடி வர அந்த நபர் ஒரு பெரிய பாதுகாப்பாளராக உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார். நீங்கள் எதை தொட்டாலுமே அது பொன்னாகிற நேரம். இதுவரைக்கும் உடம்புல இருந்த தீராத நோய்கள், மருத்துவ செலவுகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்கள் முகத்தில் ஒரு புது பொலிவும் மனசில் ஒரு பெரிய தைரியமும் பிறக்கும். உங்க மனசுக்குள்ள எத்தனையோ கனவுகள் ஒளிஞ்சிட்ருக்கும். சொந்தமாக ஒரு சின்ன வீடாவது கட்டணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு ராத்திரி பகலாக சிந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கனவுகள் எல்லாமே வெறும் கனவாகவே கரைஞ்சு போயிரும்.